வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசின். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான், கார கொழுக்கட்டை. இந்த கார கொழுக்கட்டையில் நம்ம தேங்காய் பருப்பெல்லாம் போட்டு செய்கிறனால நல்லா டேஸ்டியாகவே இருக்கும், அதே சமயம் நல்லா சாஃப்டாகவுமே இருக்கும். இது செய்கிறது ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1/2 கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாவை சுடு தண்ணியில் தான் பிசைய போகிறோம், அதனால் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா சுடு தண்ணி சேர்த்த பிறகு மாவு நம்மளுக்கு இப்போ கையில் பிசைய முடியாது, அதனால் நம்ம கரண்டி வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை சுடு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பு பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இப்போ இதை கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா செவந்த பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன 7 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் மிளகா கூட சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு பொடியாக நறுக்குன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை இந்த மாதிரி பல்லாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கொழுக்கட்டையில் நடுவில் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மாவை ரொம்ப அழுத்தமாக பிசையக்கூடாது, நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும், அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நான் இட்லி தட்டில் எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதில் சேர்த்துருக்கா பருப்பு, தேங்காய், அந்த காஞ்ச மிளகாயோட இந்த கொழுக்கட்டையை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுருந்த கொழுக்கட்டையை வச்சிடலாம். இந்த கொழுக்கட்டையை ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நான் அது சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கார கொழுக்கட்டை. இது நல்லா சாஃப்டாகவுமே இருக்கும். ஈவினிங் டைம் நல்ல ஒரு ஸ்நாக்காக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குவிசின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.